ராஜ கம்பீர ராஜ மாதாண்ட ராஜ குலத்திலக இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். जंब पर वादवसु अंब पर रावण स रंब पर रघुकुल राज है. पौन बारी बाह पर शंभुरती नाह पर जो सहस बाह पर राम गिजराज है. என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் மதிதானடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்ல உருப்படும். மன்னித்து விடுங்கள் மன்னா. தூசு. என்னது ஜூஸா? ஜூஸ் இல்லை மன்னா, தூசு. தூசா? மறுபடியும் பண்ணிவிடாதே மன்னர் பாவம். ஆஹா ஓஹோ அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகிறது. தலைவிரித்தாடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றல், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளா? வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சரி சரி அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்களது கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா ஓஹோ அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கா வழி சொல்கிறீர்கள்? யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படி ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நமது நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா,
வீட்டின் அருகில் குப்பைகளை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். மன்னா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கப்போ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டெட் டாட்டாவுடன் 5G மொபைலும் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டின் மன்னன் உங்களை விளையாட அளிக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே? கொடு கொடு. நாடு நல்லா உருப்படும். வணக்கம் அண்ணா. மன்னா, தங்களுக்கான பிரபலமான டுபாக்கோர் செல்போன் கம்பெனியின் உரிமையாளர் வந்துள்ளார். வரச்சொல். அப்படியே ஆகட்டும் அண்ணா. விளையாட கூட நம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததன் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாக்கூர் 6G மொபைல் உங்கள் நாட்டின் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, தங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கள் நனையும் பாடல், என் நெஞ்சில் உறவின் தேடல். இல்லாத வண்ணம் நானா, இறைவாவும் நியாயம் தானா, விதியா? மன்னா, என்ன? என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனைகள் பத்தாதா? இது வேறு ஒரு புது பிரச்சனையா? ஜாலி. ஆமாம், இவளுக்கு என்ன ஆயிற்று? கையில் போனே இல்லாமல் இருப்பது போல் விளையாடி கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாப நிலை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் கைபேசியில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த கைபேசியை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கைபேசியை பிடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே வாரி உன்னை குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, உங்களால் கைபேசி இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன், நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டார் ஐயா, வந்துட்டாரு. வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா. நான் இப்பொழுது உங்கள் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஆஹா. ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் பள்ளியும். பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது கைபேசியும் தொலைக்காட்சியும். பார்க்க கூடியது நேரமும் பள்ளி வேணும். அறிவுக்கு
பள்ளி. பள்ளிக்கு சசை தோட்ட தமிழ் பள்ளி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமா, நீரே அறிவில் சிறந்தவர். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் கைபேசியால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் கைபேசியை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் கண்ணால் காண்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சி, கைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவிட வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடிதம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். கைபேசியை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையை சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்வினை கூறியதற்கு நன்றி மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோடா, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க. இதுடன் அவை கலைகிறது. பட்டிகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள். ஆடிவா பாடிவா, ஆனழகை தேடிவா, பேரின்பம் காணலாம் வா.